ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் இந்த துபாய்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். ஒரு பக்கத்து ஊருக்கு போகிற மாதிரி நம்ம போயிட்டு வந்துடலாம். க்யூவில் நம்ம நிற்க தேவையில்லை. ஸோ இனிமேல் வந்துட்டு எல்லா பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஈஸியாக போயிட்டு வரக்கூடிய பேக்கேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் ட்ரிப் அப்படிங்கிறது லாஸ்ட் வரைக்கும் கனவாகவே போயிடும். இனிமேல் அந்த கனவு கண்டிப்பாக நினைவாக போகுது. அதுக்கான பேக்கேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணுன்னா அங்கே நிறைய க்யூவில் வந்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணணும், விசா வாங்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவலிகள். இது இல்லாமல் அந்த பேக்கேஜும் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். ஸோ இனிமேல் அந்த மாதிரி எதை பற்றியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த ஐஆர்சிடிசி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு புதிய பேக்கேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்மள மாதிரி மக்களுக்காக. அந்த பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்லிங் துபாய். இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 days இந்த ட்ரிப்பை ஒரு பர்சனுக்கு எவ்வளோ பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 45,000 to 55,000, 45,000 to 55,000 ஒரு பர்சனுக்கு வந்துட்டு பேக்கேஜ் கவர் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா ஃப்ளைட்டு, விசா, ஏசி, சாப்பாடு, அந்த டூர் பிளேஸு எல்லாமே வந்துட்டு அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம ஜஸ்ட் பே பண்ணால் மட்டும் போதும். ஒரு பக்கத்தூர் மாதிரி நம்ம போயிட்டு வந்துடலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 4 இரவுகள் 5 பகல், 4 nights 5 days அந்த மாதிரி தான் அந்த பேக்கேஜு. விமானம் பார்த்திங்கன்னா இண்டிகோ விமானம் தான். அது இல்லாமல் அங்கே தங்கறதுக்கு பார்த்திங்கன்னா 3 star ஹோட்டல் நல்ல ஃபெசிலிட்டியோட ஏசியோட அங்கே வந்து இருக்குது. அது இல்லாமல் நம்ம சுற்றுலா டூர் போகக்கூடிய அங்கே போயிட்டு டூர் போகிறதுக்கு வந்து ஏசி வசதியோடு இருக்க வெஹிக்கல்ஸ், வாகனங்கள் அதுதான் நம்மளுக்கு வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அங்கே பார்க்கக்கூடிய பிளேஸ்லாம் வந்துட்டு நிறையா இருக்குது. அந்த 5 நாள் பயணத்தில் துபாயோட முக்கியமான பிளேஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அங்கே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புர்ஜ் கலிஃபா, உலகின் மிக உயரமான கட்டிடம். இந்த கட்டிடம் வந்து ரொம்பவே ஹைட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு 124வது ஃப்ளோரில் நின்று பார்த்தோம்னா அந்த டோட்டல் துபாய் நகரத்தையும் நம்ம பார்த்துடலாம், அந்தளவு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெசர்ட் சஃபாரி, பாலைவன சாகசம். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஒட்டக சாகசம் பார்க்கலாம், அப்புறம் பெல்லி டான்ஸ் பார்க்கலாம். எஸ்பெஷலி அங்கே நைட் டின்னர் என்னன்னு பார்த்திங்கன்னா பார்க் பிக்யூ. அந்த டின்னர் வந்துட்டு அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அபுதாபி சிட்டி டூர். துபாய் மட்டும் இல்லை, அபுதாபி அந்த டூரும் வந்து காட்டுறாங்க. இங்கே என்ன இருக்குது பார்த்திங்கன்னா உலக புகழ்பெற்ற ஷேக் சயீத் அந்த மசூதி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெராரி வேர்ல்ட், அந்த மாதிரி பிளேசஸ்லாம் அங்கே நிறைய இருக்குது. ஸோ இது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெரினா க்ரூஸ் பயணம். அதாவது நைட் டைமில் நல்லா சொகுசு படகுல வந்துட்டு அந்த துபாய் சிட்டி நைட் டைமில் எப்படி லைட் வெளிச்சம் ரொம்ப அந்த இதை வந்து நம்ம அழகாக பார்த்து மகிழலாம். ஸோ இந்த 4 to 5 days மெயின் பிளேசஸ் வந்து அழகாக அவங்க சுற்றி காட்டுறாங்க. பேக்கேஜ் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. 45,000 to 55,000 தான். ஏன்னா இங்கேருந்து நம்ம மெக்காவுக்கு போனோன்னாவே ஒரு பர்சனுக்கு 1 lakh அந்த மாதிரி ஸ்பெண்ட் ஆகுது. பட் துபாயை கம்பேர் பண்ணும்போது மெக்காவை கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த பேக்கேஜ் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இனிமேல் யாருனாலும் நம்ம துபாய்க்கு போயிட்டு வரலாம், நாமளும் ஃபாரின் ட்ரிப் போகலாம். ஸோ ஹாப்பியாக இருக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.